மேக்கரை மற்றும் அச்சன்கோவில் மக்களின் காவல் தெய்வமா விற்றிருக்கும் கோட்டை வாசல் கருப்பசாமி கோயில். மேக்கரை டு அச்சன்கோவில் மலைப்பாதையில 7 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி கடல் மட்டத்தில இருந்து சுமார் 1500 அடி உயரத்துல அடர்ந்த வனப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை வாசல் ஸ்ரீ கருப்பசாமி கருப்பாயி அம்மன் திருக்கோயில். மெயின் ரோடு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி கோவில் வளாகத்துல இருக்கிற இந்த வாசல் வழியாத்தான் மக்கள் எல்லாரும் அச்சன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த இடம் கோட்டை வாசல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ இந்த பாதை முழுமையா மறைஞ்சு அடர்ந்த காடா மாறிடுச்சு. தலைப்பாகை அணிஞ்சு உருட்டு வெளியும் முரட்டு மீசையும் கையில வீச்சரிவாளை ஏந்தியும் கம்பீரமா காட்சியளிக்கிறாரு நம்ம கருப்பசாமி. தமிழ்நாடு கேரளா எல்லையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான மலை கிராமம் தான் மேக்கரை. இயற்கை சீற்றங்கள், வறட்சி, வனவிலங்குகள் தாக்குதல், பெருந்தொற்று நோய்கள்னு இப்படி மக்களுக்கும் சரி காட்டுயிர்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில சகல ஜீவராசிகளையும் காக்கும் தெய்வமா குடிகொண்டிருக்கிறாரு கருப்பசாமி. அச்சன் கோவில் அரசனான ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு வழித்துணையாவும் இருந்து வர்றாரு கருப்பசாமி. கார்த்திகை மாசத்துல சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மேக்கரை வழியா போகக்கூடிய பக்தர்கள் இங்க இருக்கிற கருப்பசாமிய வணங்காம போறதில்ல. தீவினைகளுக்கு எதிரா சாட்டையை சுழற்றும் காவல் தெய்வமா இருக்கிற கருப்பசாமிய வணங்குனா திருஷ்டி, தோஷம், பில்லி சூனியங்கள், சாபங்கள், தீமைகள், நோய்கள் இப்படி எதுவும் அண்டாது அப்படின்னும் இங்க வந்து கருப்பனை வணங்கிட்டு புதுசா தொழில் தொடங்குனா லாபம் கொளிக்கும், வியாபாரம் செழிக்கும் அப்படிங்கறதும் பக்தர்களோட நம்பிக்கையாயிருக்கு.